நீங்க போற போக்குல பாக்கெட்ல வச்சுட்டு வந்துடலாங்க இந்த டேட்டாவை எல்லாத்தையுமே. இதுக்கு எதுக்கு சூட்கேஸ வச்சு இழுத்துக்கிட்டு வரணும்? அதுதான் அந்த மைண்ட் செட் பாத்தீங்களா? அவங்களுடைய அணுகுமுறை, அவங்களுடைய சிந்தனை போக்கு இது எல்லாமே பழமையா இருக்கு. இது திமுகவுக்கு தோல்வியா பார்க்கிறதா? இல்ல இந்த விஜய் என்ற அந்த ஃபேக்டர் எந்த அளவிற்கு திமுக அமைப்பு ரீதியாக, கருத்தியல் ரீதியாக இந்த திமுக மேல இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத பார்க்கணுமா? அப்படின்னா இவங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ எப்படி அதிமுகவுல இருந்து இடப்பெயர்ச்சி நடந்துகிட்டு இருக்குதா? எக்ஸோடஸ் நடந்துகிட்டு இருக்கா? அந்த மாதிரி திமுகவில் இருந்தும் ஒரு எக்ஸோடஸ் இடப்பெயர்ச்சி நடக்கலாம். இப்போ இவங்க இவ்வளவு நாள் அதிமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு கட்சிக்கு உள்ள தலைமைக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள், அதை எப்படி சப்சைட் பண்றது, அதை எப்படி கூல் பண்றது, அதை எப்படி டீல் பண்றது, அதை எப்படி மேல மேல வரவிடாம அமுக்கி வைக்கிறது அப்படின்ற அந்த போராட்டத்துக்குள்ளேயே சிக்கி உழண்டுட்டாங்க. மெலிதாகி இருக்கக்கூடிய ஓரளவிற்கு வலு இழந்து இருக்கக்கூடிய இந்த அதிமுகவை வச்சு அவரு அடுத்த கட்டமா நகரணும் அப்படின்னா அது ஒரு பெரிய சேலஞ்ச் எடப்பாடிக்கு. அது அவரு டீல் பண்ண பதுங்கிறது அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அப்படிதான் சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா, அடுத்து பாய்கிறதுக்கு அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க இன்னும் மனசோர்வுல இருந்து வெளி வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவு தலைவரும் சரி, மற்ற அவங்க அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களும் சரி, அவ்வளவு கமிட்டடா வேலை செஞ்சாங்க. அது ஏன் எடுபடாம போயிடுச்சு? மேல நின்னுகிட்டு பாரு நான் அறிவாளி, இதெல்லாம் முட்டாளுங்க, தற்குறிங்க அப்படின்ட்டு நீங்க ஜட்ஜ்மெண்டலா போனீங்க அப்படின்னா புரிஞ்சுக்க முடியாது. கண்டிப்பா அவங்களுடைய இடத்துல இருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லாஜிக் என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க முடியும். அங்கதான் எல்லா கட்சிகளுமே கோட்டை விடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த லாஜிக்க, அதாவது மெட்டா ரேஷனல் திங்கிங் வித் ஹார்ட், அதை ஓரளவிற்கு புரிஞ்சு கரெக்டா அதை டேக்கிள் பண்ணது விஜய். மக்களை புரிந்து கொள்ளுகின்ற அந்த பார்வை, அந்த அணுகுமுறை அவங்க வேறு வேறு கோணங்கள்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தேவைப்படுது. திமுக இந்த தேர்தல்ல தோற்றதுக்கான காரணம் என்ன, உண்மையை சொல்ல உடன்பிறப்பே அப்படிங்கறதுல தோல்விக்கான காரணங்கள் கொடுத்து ஆய்வு செய்ய குழு அமைச்சிருந்துச்சு. அந்த குழு ஆய்வு எல்லாம் முடிச்சுட்டு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அந்த அறிக்கையிலுமே தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் தகவல்கள் எல்லாம் வெளியாயிருக்குது. இந்த திமுகனுடைய செயல், இந்த தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கறத ஆராய்ந்த செயல், இந்த அறிக்கை தாக்கல் செய்தது பத்தி உங்களுடைய கருத்து என்னப்பா? அவங்க அந்த கமிட்டி போட்டது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கமிட்டி, 36 பேரா அத்தனை பேரு போட்டு அவங்க டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயுமே போய் ஓரளவுக்கு சின்சியரா வேலை செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கமிட்டில இருக்கிறவங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட் கொண்டு வந்தாங்க. அது ஒரு பெரிய சூட்கேஸை வச்சு இழுத்துக்கிட்டு வர்றாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா பட்டுச்சு. அதாவது திமுக எந்த இடத்துல இருக்கு இன்றைய சூழ்நிலையில, இன்றைக்கு இந்த டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன், இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கக்கூடிய இந்த யுகத்துல, தகவல் புரட்சி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய யுகத்துல திமுக என்ன மாதிரியான சிந்தனையில, எந்த மாதிரியான அணுகுமுறையில, எந்த மாதிரியான அந்த இருப்புல இருக்கு அப்படின்றது அந்த சூட்கேஸ்ல இழுத்துக்கிட்டு வந்ததுல அதான் சிம்பாலிக்கா அதை உணர்த்துது. ஏயா இன்னைக்கு ஒரு பெரிய லட்சக்கணக்கான நூல்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய லைப்ரரி, அந்த லைப்ரரியில இருக்கக்கூடிய எல்லா நூல்களையுமே ஒரு சின்ன பென்டிரைவ்ல அடைக்கிற முடியுதுங்க. ஒரு பென்டிரைவ் போதும், அல்லது ஒரு ஹார்ட் டிஸ்க், ஒரு டிபி ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சுன்னா அதை விட அதிகமான டேட்டா அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்களாமா. நீங்க போற போக்குல பாக்கெட்ல வச்சுட்டு வந்துடலாங்க இந்த டேட்டாவை எல்லாத்தையுமே. இதுக்கு எதுக்கு சூட்கேஸ வச்சு இழுத்துக்கிட்டு வரணும்? அதுதான் அந்த மைண்ட் செட் பாத்தீங்களா? அவங்களுடைய அணுகுமுறை, அவங்களுடைய சிந்தனை போக்கு இது எல்லாமே பழமையா இருக்கு. அதுக்குள்ளேயே ஸ்டக் ஆகி போய் நிக்கிறாங்க. இழுத்துக்கிட்டு வர வேண்டியது இருக்கு, தூக்கிக்கிட்டு வர வேண்டியது இருக்குது, சுமந்துகிட்டு வர்றாங்க. நல்ல வேளை ஒரு ட்ரக்கை வச்சுக்கிட்டு அதுல எல்லாத்தையும் ஏத்திட்டு வராம இருந்தாங்க. இது இந்த முன்னாடி அண்ணாமலை பெரிய ட்ரங்க் பெட்டியை தூக்கிட்டு போனார் தெரியுமா கவர்னர் மாளிகைக்கு.
இந்த இவங்கள பத்தி இதெல்லாம் சொல்றதுக்கு. அதான் அது ரொம்ப 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 அவுட்டேட்டட், ரொம்ப அவுட்டேட்டட். இவங்க இதுதான் இன்னைக்கு திமுக ஆஸ் an ஆர்கனைசேஷன் அது எந்த நிலையில இருக்கு, அதனுடைய சிஸ்டம் எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்றாங்க, சிஸ்டம்ன்றாங்க, கொள்கைன்றாங்க, அமைப்பு ரீதியான இந்த கட்டமைப்பு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா. இது எல்லாமே கடந்த காலத்தை சேர்ந்ததாக இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன போஸ்ட் மாடர்ன், போஸ்ட் ட்ரூத் இந்த உலகத்துக்கு அதற்கான அணுகுமுறையாக இல்லை, அதற்கான அமைப்பாக இல்லை. இந்த அமைப்பு முற்றிலுமாக சிதறடிக்கப்பட்டு ரீகான்ஸ்டிடியூட் பண்ணப்படணும். அதற்கு அவங்க தயாராக இல்லை. அப்படி தயாராகாத பட்சத்துல இவங்க என்னதான் இந்த மாதிரி சூட்கேஸா இந்த மாதிரி கொண்டு வந்தாலும், சஜஷன்ஸ் கொண்டு வந்தாலும் வேலைக்கு ஆகாது. இதுதான் திமுகவுடைய நிலை. அதனால அவங்க ஆய்வு செய்தது எல்லாமே சின்சியரா தான் பண்ணாங்க, எல்லாமே ஓகே. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு, இந்த தலைமுறைக்கு, இந்த யுகத்திற்கு திமுக அவுட்டேட் ஆகி போயிடுச்சு. as a system it has become obsolete, irrelevant. அதனுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாம் ரெலவென்ட்டா இருக்கலாம். ஆனா அதை அந்த ரெலவென்ஸை புதுப்பிக்கணும், ரீஇன்ஸ்டேட் பண்ணணும். அதாவது ஸ்ட்ரக்சரலி they will have to reconstitute. ஐடியாலஜி, கருத்தியல் அப்படின்றத இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த கருத்தியல்களை புதுப்பிக்கணும், தகவமைக்கணும். சில கோட்பாடுகள் ஒத்து வராது அப்படின்னா அதை கைவிடுறதுக்கும் அவங்க தயாராக இருக்கணும். அதுதான் இந்த வெற்றி தோல்விக்கு அதை செய்யறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய பெரிய டாஸ்க் அவங்களுக்கு இருக்கு. இதுல ஜெயிச்சது தோத்தது அப்படின்றதுக்கு ஒரே காரணம் தாங்க. திமுக ஏன் தோத்துச்சு அப்படின்னா விஜய், அதிமுக ஏன் தோத்துச்சு அப்படின்னா விஜய், தாவிக ஏன் ஜெயிச்சுச்சு அப்படின்னா விஜய், எல்லாமே விஜய் தான். இதுதான் இதுக்கு மேல என்ன காரணத்தை நீங்க சொல்லுவீங்க? அப்ப என்ன பண்ணணும் இவங்க? விஜய் ஏன் ஜெயிச்சாரு, விஜய் ஜெயிச்சது மாதிரி நம்ம ஏன் ஜெயிக்க முடியல? அப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும். இப்ப உட்கட்சிக்குள்ள பிரச்சனைகளை பத்தி தான் இவங்க நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கட்சியில கொலாபரேஷன் இல்ல, யூத்தை என்கரேஜ் பண்ணல, அப்படி பண்ணல, இப்படி பண்ணலன்றது. ஆனா அதுதான் காரணங்களா? இப்படித்தான் இதை அணுகணுமா? இந்த தேர்தல்ல திமுக அடைந்த தோல்வி அப்படின்றத இதை அப்படிதான் பார்க்கணுமா? இது திமுகவுக்கு தோல்வியா பார்க்கிறதா, இல்ல இந்த விஜய் என்ற அந்த ஃபேக்டர் எந்த அளவிற்கு திமுக அமைப்பு ரீதியாக, கருத்தியல் ரீதியாக இந்த திமுக மேல இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத பார்க்கணுமா? அந்த பார்வையிலேயே வித்தியாசம் இருக்கு. அதாவது இந்த இஷ்யூவை, இந்த பினாமினன், இந்த அனுபவத்தை எந்த பார்வையில நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத பொறுத்து தான். இவங்க பார்த்தது எல்லாமே அந்த வழக்கமாக செய்யக்கூடிய அந்த ஆய்வு அணுகுமுறையாக இருக்கு. இது சஃபிஷியன்ட் இல்லை, போதுமானது இல்லை. இவங்க அதற்கான காரணத்தை கண்டுபிடிக்கல. இப்ப இவங்க சொல்லி இருக்கக்கூடிய அந்த சூட்கேஸ் நிறைய இருக்கக்கூடிய அந்த சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் என்ன ஆகும்னா, இந்த திமுக அந்த போன தேர்தல்ல 500 சொச்சம் ப்ராமிசஸை சொல்லிட்டு, தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டு, அதுல சில விஷயங்களை உண்மையிலே நல்லபடியா நிறைவேற்றினாங்க. பல விஷயங்களை முக்காவாசி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சிலதை தான் அவங்களால நிறைவேற்ற முடியல. இப்படி அவ்வளவு சின்சியரான எஃபர்ட் எடுத்து நிறைவேற்ற பார்த்துமே மக்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியல. இல்ல, இவங்க எந்த அளவிற்கு, அதாவது அவுட் ஆஃப் த வே போய் கடனை உடனே வாங்கி 10 லட்சம் கோடி கடன் இருந்துமே கூட, அந்த அளவிற்கு கடன்கள் எல்லாத்தையுமே வாங்கி மக்களுக்கு செய்தாலுமே கூட இவங்களுக்கு ஆதரவாக வந்ததை விட எதிர்ப்பாக வந்த உணர்வு தானே அதிகமா போச்சு. அந்த மாதிரி தான் ஆகி போயிடும். இப்போ இந்த சூட்கேஸ் நிறைய வந்திருக்கக்கூடிய அந்த பரிந்துரைகளை இவங்க நிறைவேற்றாங்க அப்படின்னா, அந்த நிறைவேற்றதுனால எந்த அளவிற்கு இவங்க நல்ல ஆதரவான ஒரு நிலைப்பாட கொண்டு வர முடியும், ஆதரவான ஒரு சூழலை உருவாக்க முடியும், கட்சிக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர, ஒரு பாசிட்டிவான ஒரு வைபை உள்ள கொண்டு வரணும்னு முடியும்னு நினைக்கிறாங்களோ, அதற்கு எதிராக
அதற்கு முரணாக அதை விட அதிகமாக அதற்கு எதிரான உணர்வு, மாற்று உணர்வு, கசப்பு உணர்வு அதுதான் வரும். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ எப்படி அதிமுகவுல இருந்து இடப்பெயர்ச்சி நடந்துகிட்டு இருக்குதா, எக்ஸோடஸ் நடந்துகிட்டு இருக்கா, அந்த மாதிரி திமுகவில் இருந்தும் ஒரு எக்ஸோடஸ், இடப்பெயர்ச்சி நடக்கலாம். ஓகே, அடுத்து திமுகவை தொடர்ந்து அதிமுகவும் இந்த தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஆய்வு செய்யறதுக்காக ஆலோசனை நடத்திருக்காங்க. மாவட்ட ரீதியாக வேட்பாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து ஆலோசனை நடத்துறாரு. அவங்களும் என்ன தோல்வி, ஏன்னா அவங்க தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து அதிமுக அதிருப்தி விளைவித்ததுனால என்ன காரணம் அப்படிங்கிறத அவரும் ஆய்வு செய்யறாரு. அதான் நம்ம சொல்லிட்டோம், இந்த அதிமுகவுடைய தோல்விக்கு காரணம் விஜய். ஓகே, இப்போ இவங்க இவ்வளவு நாள் அதிமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு கட்சிக்கு உள்ள தலைமைக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள், அதை எப்படி சப்சைட் பண்றது, அதை எப்படி கூல் பண்றது, அதை எப்படி டீல் பண்றது, அதை எப்படி மேல வரவிடாம அமுக்கி வைக்கிறது அப்படின்ற அந்த போராட்டத்துக்குள்ளேயே சிக்கி உழண்டுட்டாங்க. அதுல பாருங்க, பிரிஞ்சு எம்எல்ஏஸ தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களே அதுல பிரிவு வந்தது, அப்புறம் திரும்பி வந்தது, அப்புறம் விலகி போனது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இல்லையா. இந்த உட்கட்சிக்குள்ள உள்ள இருக்கிற குழப்பங்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா சென்டர்ட் ஆன் எடப்பாடி பழனிசாமி. அந்த பழனிசாமி அப்படின்றவரை அவரை நம்ம வந்து இதுவரைக்கும் விட்டு கொடுத்தே நம்ம பேசினது இல்லை. நம்முடைய காணொலிகள் எல்லாத்திலையுமே அவர் ஒரு சாணக்கியர் அப்படின்னு, திறமையானவர் அப்படின்றத பற்றி நம்ம சொல்லி இருக்கிறோம். ஆனா இந்த தேர்தல் விஷயத்தை பொறுத்த மட்டும் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு அவருடைய பிரசன்ஸ், அவருடைய இருப்பே ஒரு கேள்விக்கு உரியதாக மாறிடுச்சு. அவருடைய தலைமையை சேலஞ்ச் பண்றது மட்டும் இல்ல, அவருடைய எக்ஸிஸ்டன்ஸவே கேள்விக்குள்ளாகிறது மாதிரி ஆகி போயிடுச்சு. அவருடைய எதிர்காலமே கேள்விக்குள்ளாகிறது மாதிரி வந்ததுனால இப்போ லாஸ்ட் டெஸ்பரேட் அட்டெம்ப்ட் மாதிரி அவரு இந்த கட்சிக்குள்ள அவருடைய பொசிஷன் என்ன அப்படின்றத தக்க வைக்கிறதுக்கான ஒரு கடைசி கட்ட ஒரு போராட்டம் மாதிரி அப்படி ஆயிடுச்சு. இப்போ அந்த போர்ல என்ன ஆயிருக்குது அப்படின்னா, அவரு நிலையை தக்க வச்சிருக்கிறாரு. அதுக்கு இட்ஸ் அ வெரி காஸ்ட்லி அஃபேர். பெரிய அளவுல பொருளுமே கூட நிறைய செலவாயிருக்கும். அந்த விஷயங்களுக்குள்ள நம்ம போகல. நம்ம பெரும்பாலும் இது என்ன சோஃபாவை பத்தி அதை பத்தி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதை விட அதிகமாக இங்கேயும் பணப்புழக்கங்கள்லாம் இருந்திருக்கணும் இந்த எம்எல்ஏஸை ரீட்டைன் பண்றதுக்கு, அப்புறம் கட்சி நிர்வாகிகளை ரீட்டைன் பண்றதுக்கு. அதாவது கட்சிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுல இவங்க எல்லாத்தையுமே இறுக்கி பிடிக்கிறதுக்கு அதுக்கு பெரிய செலவுகள் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ அதுல ஓரளவிற்கு அவர் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு, ஓரளவுக்கு தான் வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. இப்போ அதுல இவரால திருப்திப்படுத்த முடியாதவர்கள் அவங்க எல்லாருமே அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த அமைப்புக்குள்ள இருந்து எடப்பாடி பழனிசாமியை தலைமையாக கொண்ட அதிமுகவுல தொடர்ந்து இருக்கும்போது எதிர்காலம் நமக்கு இனி இருக்காது அப்படின்னு நினைச்சவங்க அவங்க எல்லாருமே இப்போ அதிமுக விட்டுட்டு போறாங்க. இப்ப இப்படி போறவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக இருக்கு இல்லையா, அவருடைய தலைமையிலான அதிமுக அது இன்டாக்டா இருக்கு, அது ரொம்ப ட்ரிம் ஆயிருக்கு, இப்ப ப்ரூன் ஆயிருக்குது. இப்ப எப்படின்னா அந்த ஒபெசிட்டியை பத்தி சொல்லுவோம் தெரியுமா, உடல் பருமன். அவரு பருமனா இருக்கிறவங்க எக்ஸசைஸ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி சர்ஜரி பண்ணி அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாம் சக் பண்ணி எடுத்துருவாங்க. அப்படி எல்லாம் பண்ணிட்டு உடம்ப வந்து கொஞ்சம் ட்ரிம் ஆக்கிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ட்ரிம்டு ஸ்டேட்டஸ்ல இப்போ அதிமுக இருக்கு. ஆனா என்ன, ஓவராவும் நீங்க ட்ரிம் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி ஒபெசிட்டிக்காக, உடல் பருமன் இதுக்காக நீங்க ஓவரா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க, டயட் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடம்பே வீக் ஆகி போயிடும். அது நல்லது இல்லை, பலவீனம் ஆயிடும் உடம்புல. கரெக்டா அந்த பார்டர் லைன்ல அதிமுக இப்ப இருக்கு. ஓகே, இதுதான் அதிமுகவுடைய நிலை. ஆனா இதுல இருந்து போறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க போறவங்க எல்லாருமே இப்போ இந்த கழித்து இதுல இருந்து இந்த சிஸ்டத்துக்குள்ள ஃபிட் ஆக முடியாத
இப்ப அவங்க போறதுனால அதிமுகவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதிமுக பெரிய மரமாக இருந்தது. இப்ப அதுதான் இப்போ ட்ரிம் ஆயிடுச்சு. இப்ப இந்த ட்ரிம் ஆகி இருக்கக்கூடியது இது அந்த கோர் ஸ்ட்ரக்சர் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறது அப்படியே இருக்கு. இதுல இருந்து எடப்பாடி நீ அடுத்து பில்ட் பண்ணணும். அது ஒரு பெரிய சேலஞ்ச். அதனால இப்ப இருக்கிறவங்க இங்க போயிட்டாங்க இல்லையா? அப்படி போனதுன்றதுனால இது அதிமுகவுக்கு, அதாவது தலைமையிலான அதிமுக, நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா அதுக்கு ஆபத்து ஒண்ணும் இல்ல. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த ட்ரிம்டான ப்ரூன்ட் மெலிதாகி இருக்கக்கூடிய ஓரளவிற்கு வலு இழந்து இருக்கக்கூடிய இந்த அதிமுகவை வச்சு அவரு அடுத்த கட்டமா நகரணும் அப்படின்னா அது ஒரு பெரிய சேலஞ்ச் எடப்பாடிக்கு. அது அவரு டீல் பண்ண. மற்றபடி இதுல வெற்றி தோல்வி அப்படின்றதுன்றது இல்ல. அதான் ஒரே ஒரே காரணம் தான், விஜய் தான். திமுக அதிமுக வந்து தோல்விக்கான காரணத்தை ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து தேர்தலுக்கு வந்து கொஞ்சம் அமைதியான மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுல்ல. மற்ற மீடியாக்களும் நாம் தமிழர் பத்தி பேசுறது ஒரு விஷயமா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியே கொஞ்சம் வந்து அமைதியா இருக்கிறாங்களா? அவங்க ஏன் தோத்ததுக்கான காரணம் குறித்து ஆலோசனை நடத்தல, அடுத்த கட்ட கட்சியுடைய நகர்வு குறித்து எதுவும் ஆலோசனை நடத்தாம இருக்கிறாங்களா? ஆமா, இந்த புலி பதுங்கிறது வந்து அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அப்படிதான் சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா, அடுத்து பாய்கிறதுக்கு அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க இன்னும் மனசோர்வுல இருந்து வெளி வரல அப்படின்றதுதான் எனக்கு. அதை பாக்குறோம் இல்லையா? அந்த நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் எப்படி ஃபீல் பண்றாங்க, அந்த அடிமட்டத்துல கிராஸ் ரூட்ஸ்ல போய் உசுர கொடுத்து வேலை செஞ்சவங்க அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க, அப்புறம் இந்த தலைவர்கள் அப்படின்ற அளவுல இருக்கக்கூடியவங்க, அப்புறம் இந்த தேர்தலில் போட்டியிட்ட அந்த வேட்பாளர்கள், இப்ப இவங்க எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது எல்லாமே ஒரு மன சோர்வுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. அந்த சோர்வுல இருந்து மீண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இது யதார்த்தம். அடுத்து இந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த அவங்களும் விஜயை தான் சொல்றாங்க. கண்டிப்பாக விஜய் தான். விஜய் வந்தா அதாவது அந்த சாரி இந்த மாதிரி அதாவது அந்த உணர்வு வெளிப்பாட சொல்லும் போது சில சமயங்கள் அந்த ஒருமையில சொல்றது மாதிரி ஆகி போயிடுது. அதனால நம்ம இன்டென்ஷனலா அதெல்லாம் நம்ம சொல்லல. அதை நம்ம விட்ரா பண்ணிக்கிறோம். ஏன்னா முதல்வரை பற்றி சொல்லும்போது கரெக்டா ஒரு முதல்வரை மரியாதையோட தான் நம்ம சொல்லணும். இப்போ இந்த விஜய் என்ற அந்த ஒரு நடிகராக இருந்தவர் வந்தாரு, கட்சி ஆரம்பிச்சாரு, இதை பண்ணிட்டாரு அப்படின்னு அந்த அந்த இது இருக்குது இல்லையா? அந்த ஷார்ட் டேர்ம்ல கொஞ்ச காலத்துக்குள்ள நடந்த இந்த எல்லாமே மேஜிக்கலா இருக்கு. நம்பவே முடியல. அவ்வளவு ஃபாஸ்டா வேலை நடந்திருக்கு. அவ்வளவு துரித கதியில நடந்திருக்குது. இது எல்லாமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி. அதாவது ஒரு ஆசிட்ல ஒரு பேஸ கலந்த உடனே இம்மீடியட்டா அது வந்து கலர் மாறுது, ஒரு இன்னொரு ப்ராடக்ட் வந்துருது. அப்படி அந்த மாதிரி ஒரு லேப்ல நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நீங்க பண்ணிருப்பீங்க, சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அந்த மாதிரியான ஒரு ரசவாதம் நிகழ்ந்துருச்சு. இது ஒரு அதிர்ச்சியா இருக்கு. இது ஏன் நமக்கு முடியல? நம்ம வந்து களத்துல இருந்து வேலை செய்யறோம். அவ்வளவு இது நடந்திருக்கு. நாம் தமிழர் பாத்தீங்கன்னா அவ்வளவு தலைவரும் சரி, மற்ற அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களும் சரி அவ்வளவு கமிட்டடா வேலை செஞ்சாங்க. அது ஏன் எடுபடாம போயிடுச்சு அப்படின்றது இருக்குது பாத்தீங்களா? இதுல நடிகர் அப்படின்ட்டு விஜயனுடைய அந்த கவர்ச்சியையோ, இந்த மக்கள் முட்டாள்களாக இந்த மாதிரி ஓட்டு போட்டுட்டாங்க, அவங்க வந்து இந்த கவர்ச்சியினால ஈர்க்கப்பட்டு அப்படி போட்டுட்டாங்க, மயங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதுன்றது இத சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அதாவது தமிழக மக்களினுடைய மனநிலையை புரிந்து கொள்ளாததுன்னு அர்த்தம். இது வெறுமனே கவர்ச்சி மட்டும் இல்ல. அடுத்து மக்கள் அவ்வளவு தூரம் உணர்ச்சி வசப்பட்டு கண்மூடித்தனமாக யாரையும் ஆதரிக்கக்கூடியவங்களும் இல்ல. ஒருத்தர் ஆதரிக்கிறாங்க, ஒருத்தர் ஆதரிக்கல அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு மெட்டா ரேஷனல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது நம்ம சாதாரண விதத்தில் அனலைஸ் பண்றோம் பாத்தீங்களா, அந்த அறிவார்ந்த அனாலிசிஸுக்கு உட்படாதது, அதை கடந்து நிற்கக்கூடியதாக மக்களினுடைய அந்த திங்கிங் வித் ஹார்ட், அந்த அறிவு, அந்த பகுத்தறிவை கடந்த ஒரு அறிவு. பகுத்தறிவு இல்ல, பகுத்தறிவை பத்தி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாருமே.
தந்தை பெரியாரை பத்தி சொல்லும்போது கூட பகுத்தறிவு தந்தை பகுத்தறிவு பகலவன் பெரியார் அப்படின்றாங்க. இல்ல, பகுத்தறிவை கடந்த ஒரு அறிவு இருக்கு. அது மெட்டா ரேஷனல். அந்த மெட்டா ரேஷனல் இருக்கு பாத்தீங்களா, அந்த அறிவு தான் நம்முடைய தமிழக மக்களினுடைய, தமிழக வாக்காளர்களுடைய அறிவு. இத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க மேல நின்னுகிட்டு பாரு நான் அறிவாளி, இதெல்லாம் முட்டாளுங்க, தற்குறிங்க அப்படின்ட்டு நீங்க ஜட்ஜ்மெண்டலா போனீங்க அப்படின்னா புரிஞ்சுக்க முடியாது. கண்டிப்பா அவங்களுடைய இடத்துல இருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய லாஜிக் என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க முடியும். அங்கதான் எல்லா கட்சிகளுமே கோட்டை விடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த லாஜிக்க, அதாவது மெட்டா ரேஷனல் திங்கிங் வித் த ஹார்ட், அத ஓரளவிற்கு புரிஞ்சு கரெக்டா அதை டேக்கிள் பண்ணது விஜய். அதை நியாயப்படுத்துறதா, அதை இல்ல கண்டம் பண்றது, அதெல்லாம் கடந்து அப்ஜெக்டிவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆய்வாளரா இதை பார்க்கும்போது அதை கரெக்டா டீல் பண்ணி இருக்கிறார். அந்த விதத்துலதான் இப்போ நாம் தமிழர் வந்து அந்த சோர்வுல இருந்து மீண்டு வரணும். அப்படி மீண்டு வரும்போது இந்த மக்களை புரிந்து கொள்ளுகின்ற அந்த பார்வை, அந்த அணுகுமுறை அவங்க வேறு வேறு கோணங்கள்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தேவைப்படுது. சிங்கிளா ஒரே பார்வை அதுல பார்த்துக்கிட்டு அந்த கோணத்துல இருந்து எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது அப்படின்றது இன்றைக்கு சூழ்நிலையில என்றைக்குமே அது வந்து சரிப்பட்டு வராது.